உங்களோட பேர், நீங்கள் என்ன கைத்தொழில் சார்ந்தவரா, உற்பத்தி சார்ந்தவரா, என்ன மாதிரியான துறை சார்ந்தவர்ன்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் යාපනය නගරේ කේන්ද්‍රයි. කින්නොච්චි නගරේ කේන්ද්‍රයි. එක තැනක තමයි තියෙන්නේ. උල්ලත් அழைச்சி பேசி ஆலோசிச்சு கொள்வோம். එසා අපි කියනකොට නැගිටින්න ඕනේ නැහැ වාඩි වෙලා නම කියලා මොකක්ද යා ව්‍යාපාරිකයෙක් නැත්නම් කර්මාන්ත කර්මයකට කුෂ්කර්මාන්තයක් இவ்வாறான சூழலிலே தங்களது குறைபாடுகளை இன்றைய தினம் நீங்கள் எமது அமைச்சருடன் கொடுத்து இதற்கான தீர்வினை பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனை ஏற்பட்ட சிரமங்களில் சிக்கிக்கொள்ளாமல் நாட்டை நல்ல வழியிலே கொண்டு செல்கின்றார். ஆகவே நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. எமது அந்த விதத்தில் கடந்த உள்ளுக்கு පැත්තේ ඔවුන්ගේ තියෙන අදහස් යෝජනා ගැටලු සම්බන්ධව කතා කරගෙන අපේ පැත්තෙන් අපි මේ තත්ත්වයන් වලට මුහුණ දෙන්න කොහොමද සහ වර්තමාන තත්ත්වයන් සම්බන්ධයෙන් මොකද කතා කරන්නේ. அப்படியார் பட்சத்தில் சங்கத்திலிருந்து ஒரு ஆளை தேர்வு செய்திருக்கிறோம். அவருக்கு கூட்டு கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் 5 வருஷமா எல்லா ஜனாதிபதியிலேருந்து எல்லாரும் கலந்து கொடுத்துருக்கோம். இதுலேயே நான் கொடுத்துருக்கேன். சங்கங்கள் ரத்த சங்கத்திலேருந்து கொடுத்துருக்கோம். பெரிய ஓமம் இருக்கு. மக்களுக்கு வந்து 430 கடை இருக்குது. இங்கே 41,000 மக்கள் இருக்காங்க. எங்களுக்கு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போய் வர்றது, குழந்தைகளை பாஸ்போர்ட், ஐசி, லைசன்ஸ் எல்லாமே குழந்தைங்க. நான் இங்கேருந்து போய் வர்றது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் முள்ளத்தீவு ஏசி பஸ்ஸுக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் இங்கேருந்து 9-10 மணிக்கு போயிருக்கோம். இந்த படியும் கூட அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு இன்றைக்கி செத்துருக்காங்க. இதை நான் பேசுகிறேன். எங்களுக்கு அரசு சொல்லுங்க எவ்வளோ சொல்கிறேன். நீங்கள் அது சம்பந்தமான என்னென்னா எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பாலத்தை சுட்டு கூட தீமை இருக்கா உள்ளதையும் மாவட்டத்தில் சங்கம் பெற்றிருக்கிறாங்க. நாலு சங்கத்தில் செய்கிறாங்கன்னா 2 வருஷம் இருக்கிறாங்க. நான் அந்த சங்கத்தில் இருந்தபடியாக நான் சொல்கிறேன்னா அந்த சங்கத்துக்கு ஒரு சில கௌரவம் இருக்குது. அதனால் சங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக விண்ணப்பிச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு கூட்டத்தாங்க நீங்கள் எங்களை மதிக்கிறீங்களே இல்லையே. எல்லாத்தையும் மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் தரலன்னா அது அர்த்தம் இல்லையே. அதை நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க. கட்டாயம் நீங்கள் ஜனாதிபதி சொல்லுங்க. ஏன்னா இப்படி தான் இல்லை பாடாம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது. அதை கொடுப்பது சங்கமும் ஏற்கனவே கடந்த ஜனாதிபதி வரைக்கும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். எத்தனையோ அமைப்புகள் கொடுத்துருக்கோம். அங்கதான் விவசாயிகள் நிறைய பேர் இருந்தது. அங்கதான் அது பெட்ரோல் செட்டு ஒரு பேங்க் நீங்கள் பெரிய முடியும். ஏன்னா உண்மையில விவசாயிகள் கூட்டணும்னா இதாக இருக்கலாம். அங்கே ஒரு பெட்ரோல் செட் இல்லை, ஒரு பேங்க் இல்லை. கிட்டத்தட்ட 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. අපේ ඔළුවලට දාලා තිබ්බා වැරදි මතවාදයන්. ඒ තමයි අපි පාර්ලිමේන්තුවට දෙමළ මන්ත්‍රීවරු යවුවොත් ඒ මන්ත්‍රීවරු අපේ ප්‍රශ්න විසඳයි. අපි මුස්ලිම් මන්ත්‍රීවරු අපි පාර්ලිමේන්තුවට මුස්ලිම් අය ප්‍රශ්න විසඳයි කියනකට වැරදි න්‍යායාත්මක වැරදි මතවාදයන් වලින් තමයි පෝෂණය කරලා තියෙන්නේ. கடந்த காலங்களில் සිංහල අයත් විතර තියෙනවා. அதே மாதிரியாக சிங்கள சமூகமும் அப்படி ஒரு மனநிலை தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. අපි සාමාන්‍ය මුස්ලිම් අය ගොඩක් වෙලාවල් වලට ඇමරිකන් ගොඩාක් දාලා තියෙනවා පසුගිය ආණ්ඩුව. அதே நேரம் வந்து கடந்த ஆட்சி காலங்களில் வந்து முஸ்லீம் சமூகம் வந்து பலதரப்பட்ட அமைச்சு பொறுப்புகளை வந்து அவங்களோட எம்பிமாரை பற்றி கண்டிருக்காங்க. හැබැයි උතුරෙත් සමහර විට මන්ත්‍රීවරු 16 ගිහින් කියනවා පළාතෙන් පාර්ලිමේන්තුව සමහර කාලවල. அதே நேரம் வந்து கடந்த சில ஏதோ ஒரு காலப்பகுதிகளுக்குள்ள கூட 16க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதியிலிருந்து போயிருக்காங்க. සමහර ඩග්ලස් දේවානන්ද අය පවා ප්‍රබල අධිකාரம் කරලා තියෙනවා. அதே நேரம் வந்து டக்ளஸ் தேவானந்தன் சொல்லப்படக்கூடியவர் வந்து தொடர்ச்சியாக பல காலகட்டங்கள்லையும் அவர் பிரபலமாக இருந்து கொண்டு இருந்திருக்கார். අපි හිතුවොත් අපි හිතපු නේද ඒක ඇත්තක් නම් ඒ අපිට ඉන්න පස්සුනාම අපේ ප්‍රදේශ ගොඩනගනවා අපි දුප්පත්කම ගොඩනගනවා ඉස්සරහ දුවොත්
එහෙම වෙලා නැහැ ඇත්තටම. அப்ப அப்படியாக எங்களை சமூகம் நம்பியிருந்த விஷயம் என்ன? எங்களுக்கு வந்து எங்கள்ல இருந்து ஒருத்தர் அமைச்சராக போனால், பாராளுமன்ற உறுப்பினராக போனால் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருந்திருக்கும் பட்சத்துல இவ்வளவு காலமும் போனவர்களால் இந்த சமூகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைச்சிருக்காங்க என்றால் அது இல்லையே. ඒක අපේ අවාසනාවට අපි සිංහල දේශපාලන නායකයින් විවිධ කණ්ඩායම් මේ තමන්ගේ ජයග්‍රහණය තමන්ගේ බලය වෙනුවෙන් හදපු මතවාදයන් කරපු යුද්ධ කරපු සමහර ප්‍රකාශන කරන තමයි ජනතාව කියන අනුදින්නේ. அந்த விதத்துல வந்து கடந்த காலங்களில் இருந்த அந்த யுத்தம் என்ற விஷயங்கள் கூட அன்றைக்கு இருந்த சிங்கள பேரினவாதம் அவங்க தங்களுக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு சூட்சுமம், அது யுத்தமாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளையும் தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டாங்க. அப்படியான காரியங்கள் இருக்குது. සමහරවිට අපි ඉතිහාසය අහලා තියෙනවා උතුරේ ලූණු බලනකොට ඒ කාලේ ඉන්දියාවේ ලූණු ගේනවා. ඒකට මිහි මිල නැහැ. මිහි මිස් කැටලාගේ ඉන්දියාවේ මිස් ගේනවා. ඒකට මිහි මිල නැහැ. ඊපස්සේ මෙහි විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෝ කැම්පස් යන්න ගියාම ඒගොල්ලෝ දැන අනුපාතය අනුව අඩු කරලා අයින් කරලා තියෙනවා. මේ වගේ සමහර තීන්දුව බලපාලා තියෙනවා ඔයගොල්ලොන්ට මේ දේශපාලනයේ අනිත් පැත්තට හැරෙන්න. அதே நேரம் வந்து நீங்கள் அப்படியான ஒரு ஆரம்ப காலத்தில் அப்படியான ஒரு மனநிலைக்கு போகிறதுக்கான காரணங்களும் இருக்குது, நியாயமானது. எப்படின்னு சொல்ல போனால் விவசாய சம்பந்தமாக பார்க்கும்போது நீங்கள் வெங்காயம் அறுவடை செய்கிற காலத்தில் வந்து வெளிநாடுகளிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறதாக இருந்திருக்குது. ஒரு மிளகாயை அறுவடை செய்கிற காலத்தில் வந்து வெளிநாட்டிலிருந்து மிளகாய் இறக்குமதி செய்கிறது தொடர்பாக இருக்குது. அதே மாதிரி எங்களை மாணவர்கள் வந்து கேம்பஸுக்கு தெரிவாகிற காலப்பகுதியில் வந்து சனத்தவருடைய இனப்பரம்பலுக்கு ஏற்ற மாதிரியான வீதாசர் அடிப்படையில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இப்படியான விஷயங்கள் வந்து எங்களை அரசியல் புரிதலுக்கு கொஞ்சம் மாற்று சிந்தனைக்கு இருந்ததுக்கு வாய்ப்பாக இருக்குது. රාජ්‍ය භාෂාව සිංහල භාෂාව රාජ්‍ය භාෂාව කිරීම බුද්ධ ආගමකට තමයි බුද්ධ ආගම පිළිවෙලට බැරි ඕකට වඩා නිකන් අර සමාජය ඇතුලේ අනික පහත් කිරීම මේ සියල්ල විසින් තමයි අපි බෙදාගෙන කරලා තියෙන්නේ. அந்த விதத்தில் வந்து நாங்கள் எந்த இடத்துல பிரிக்கப்பட்டோம்னு கேட்டால் இப்போ இங்கே நாட்டில் வந்து பௌத்த மதத்துக்கு ஒரு முன்னுரிமைன்றதை வந்து மதத்துக்கான முன்னுரிமையை தாண்டி அதுக்கு ஒரு மேலதிக இடத்தை கொடுத்து முன்னுரிமைன்ற மாதிரியான ஒரு போக்கை காட்டி கொண்டது. அதே மாதிரி மொழி அங்கீகாரம் பண்ணும் போது வந்து சிங்கள மொழிக்குத்தான் அங்கீகாரம் முன்னுரிமைன்ற மாதிரி அந்த அதுக்குண்டான தேவைக்கு அதிகமான ஒரு முன்னுரிமையை கொடுத்து பிரித்து காட்டினது. இதுகள் பல விஷயங்கள் எங்களை மனதுகளில் தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. අපි මේ ආණ්ඩුව පත් කරලා තියෙන්නේ සියලු දේවල් ගැන අවබෝධයක් සහිතව ඒවා නිවැරදි කරමින් නැවත මේ රට ඇතුලේ ශ්‍රී ලාංකික ජාතිය ගොඩනැගීම සඳහා වෙච්ච ක්‍රියාවලියක් විදිහට அந்த விதத்தில் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்பற்ற காலப்பகுதியில் இப்படியான ஒவ்வொரு உதாரணங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டதாக எந்த இடத்துல இந்த சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன உதாரணங்கள் எடுத்துக்கொண்டதாக தீர்வு தேடுறதாக தான் இந்த பயணம் உங்களை பயணம் போய் கொண்டிருக்குது. ඒ වගේම අපේ ආණ්ඩුව පත් කරන පස්සේ විශේෂයෙන්ම දුවා දුර අවුරුදු 2කින් සංවර්ධනයේ පස්සේ ගිහින් ප්‍රතිපදිත තත්ත්වයන් නිසා ඒ නිසා අපි මේ වසර 5 තුලම ඉතුරු ප්‍රදේශයට වැඩි ආර්ථික මුදල් විකිරීමක් කරලා අනිත් දිස්ත්‍රික් වලට සාපේක්ෂව දකුණට සාපේක්ෂව මේක වේගවත් සමග ගන්න ඕන. ඒ නිසා අමාත්‍යාංශ වලින් අමතර මුදල් වලින් වෙන් කරන කාරණේ මත තමයි අපි 2025 වැඩ කරමින් ඉන්නේ. அந்த விதத்தில் வந்து இப்போ நம்ம நாட்டினுடைய மற்ற மாகாணங்களுடைய சமூகத்தினுடைய அந்த லெவல் வந்து வட மாகாணத்துக்கு கிழக்கு மாகாணத்தில் வந்து 30 வருஷத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியுடைய பின்னடைவில் நாங்கள் இருக்கிறோம் யுத்தமும் கொடுத்ததுனால. அதனால தான் அன்றுமால் ஜனநாயகத்தோடு வந்து இந்த ஆட்சி காலப்பகுதியில் அவங்க தீர்மானமாக இருக்கிறது. இந்த 2025-26 காலப்பகுதியை நாங்கள் மற்ற மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய அபிவிருத்திக்கு சமனான ஒரு வேகமான மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உண்டான செயற்பாடு ஒரு ஒதுக்கீடு நீங்கள் செய்யணுன்றதுடைய கவனத்தில் தெளிவாக இருக்கிறார் வடமாகாணத்தை கொண்டு. අවුරුදු කාලයකට ජනාධිපතිවරයා 4 පාරක් ආවා ඉස්සරට අගමැතිතුමිය 5 පාරක් ආවා. அந்த விதத்தில் தான் இந்த ஆட்சி සභ්‍යයකට අනිවාර්යෙන් ඉතුරු පළාතේ අමුතු දෙන්නේ කොහොමද අනිවාර්යෙන් වෙනවා ඉතුරු පළාතේ විශ්වවිද්‍යාල වැඩවලට ඒ අමාත්‍යස්ථාන වලට. அதே மாதிரியாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கிழமைக்கு 2 பேர் அமைச்சரவை உறுப்பினர்கள் வந்து கிழமைக்கு 2 பேர் சரி வடமாகாணத்தை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் தகவல் தேடுதல் புரிதல் செயற்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்குது. මේ සියල්ල විසින් බලාපොරොත්තු වෙන්නේ අනිත් පළාත් වලට දිස්ත්‍රික් වලට සාපේක්ෂව මෙහෙට ඇවිල්ලා හොයලා බලලා නිලධාරීන් හදවලා වැඩ ඉක්මන් කරන්න ඒවට තමයි මහන්සි වෙන්නේ. அப்ப அப்படியான கூடிய கவனம் எடுக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் மற்ற மாகாணங்களை விட நம்மளோட மாகாணம் வந்து ஒரு யுத்தத்தினால 30 வருஷம் பின்னடைவில் இருக்குது. அதுக்கு சமனான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற காரணத்துக்காகத்தான் கூடிய கவனம் எடுக்கிறதுக்காக தான் நீங்க கிழமைக்கு 2 பேர் சரி அமைச்சர் உறுப்பினர்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை தகவல் அறிஞ்சு கொண்டு அதனுடைய மாற்றத்துக்கு விடுதலை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. අපි දන්නවා මේක කතාවලින් ශක්තිලේඛනවලින් වගන්ති වලින් විතරක් ඔයගොල්ලන්ට කියන්න බෑ. අපි වැඩ කරලා මහ පොළොවේ පෙන්නුවොත් විතරයි ඔයගොල්ලෝ විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව හොඳ ආණ්ඩුවක් කියලා.
அந்த விதத்தில் வந்து உங்களோட செயல்பாடுகளை போடுறதுனாலையும் உங்களை தெளிவுபடுத்திட முடியாது. அப்படியான சட்டத்திட்ட செயல்பாடுகளுக்கு உட்பட்டதாக செயற்பாடுகள் ஊடாக மாற்றத்தை செய்வது ஊடாக தான் இந்த அரசாங்கம் போகிற திசை சரிதானன்றதை வந்து நாங்கள் சமூகத்துக்கு எடுத்து காட்ட முடியும். සියල්ල කරන්නේ ඡන්දය බලාපොරොත්තු වෙන්නේ නෙවෙයි. අපි ඡන්දය සඳහා කිසිදු කේවල කිරීමක් යටත්වීමක් කරන්නේ නැහැ. අපි අපේ ජනතාව වෙනුවෙන් කරන්න දෙන උපරිම දේ කරනවා. ජනතාව ඡන්දෙට තමයි කැමති කිව්වොත් ගන්න. அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரியான எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் செயற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் தேர்தலை நோக்கியதான பயணமாக இல்லை, எல்லாமே மாற்றத்துக்கு உண்டான அர்ப்பணிப்பான செயற்பாடுகளாக தான் இருக்குது. அதனுடைய விடைய நாங்கள் அறியும் பட்சத்தில் பெறுவர்கள் அறியும் பட்சத்தில் அடுத்த தேர்தல் காலங்களில் வாக்களிக்கிறது வந்து மக்களுடைய சுய உரிமை. ඊගාවට අපි උරු තේරුම් ගන්න ඕන අපි පත් වෙලා අවුරුදු එකමාර පොඩි කාලයක් වෙනවා. අපි මේ කතා කරන ප්‍රශ්න ගැටලු අවුරුදු 30 40ක එකතුවක පීඩනයක නිකම් බෝම්බයක් වගේ තමයි කතා කරන්නේ. ඒක පත් වෙන පොඩි කාලයක්. අපි හිතනවා ඒ කාලෙට අදාළව අපි උපරිම උත්සාහය කරගෙන ඉන්නවා මේක පරිපාලනයට ගේන්න. ඒ නිසා ඔයගොල්ලෝ තේරුම් ගන්න ඕන මේ රට තිබ්බේ කොතනද, කොයි විදිහට වැඩ කරේ, නීතිය කොතනද තිබ්බේ. ඒ නිසා ඔයගොල්ලෝ හිතුවට අපිට හැම දෙයක්ම ඉදා වේගවත් ලෙස වෙනස් කරන්න අමාරුයි. அந்த விதத்தில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அது எதுவுமே உடனடியாக இருந்த பிரச்சனையும் கிடையாது. 30-40 வருஷங்களுக்கு மேற்பட்டதான நீங்கள் முன்னிறுத்த பிரச்சனைகள் அதுக்குண்டான தீர்வு உடனடி தீர்வாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு குறைவு. அதனால நீங்கள் கூட மனசில் உள்ள அழுத்தங்கள் அந்த ஒரு வடிவமாக இருக்குது. ஆனால் அதுக்குரிய தீர்வுகளாக தான் நாங்கள் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக அதுக்குரிய தீர்வுகளாக தான் தேடி கொண்டு வந்தவங்களுக்கும் செயற்பாட்டில் நீங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். கூடிய சீக்கிரம் உங்களோட பிரச்சனைகளுக்கு முன்வைச்ச பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும். අපි දන්නවා අපි පාර්ලිමේන්තු බලය ගත්තා 155 තුනෙන් දෙකක් කියනවා. හැබැයි රාජ්‍ය බලය එකක් රාජ්‍ය බලය රාජ්‍ය එකක් කියනවා. ඒ කියන්නේ ලක්ෂ 13ක් ලක්ෂ 15ක වැඩ කරන කණ්ඩායමක් ඉන්න රාජ්‍ය ආයතනයක් තියෙනවා. அந்த விதத்தில் வந்து இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிற பலம்ன்றது வந்து அரசியல் பலம் மட்டும்தான். இப்போதைக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதான ஒரு அரசியல் பலம் தான் இன்றைக்கு கட்சிக்கு கைவசம் இருக்குதே தவிர அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட 12 அல்லது 15 லட்சத்துக்கு இடப்பட்ட அரசு அதிகாரிகளை கொண்ட இந்த அரசு நிர்வாகம் என்ற அந்த பலம் வந்து அரசாங்கத்தின் கைவசம் இல்லை. அரசியல் பலம் தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கின்ற விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ඒගොල්ලෝ කියන්නේ පරණ කාලයක් තිස්සේ දූෂණ කරපු වංචා කරපු දේශපාලනයක් ගේම් ගහපු නේද නිකම් පඩි ගන්න මහන්සි වෙන සැලකුම් ප්‍රමාණයක් තිබුණේ. ඒගොල්ලෝ තමයි මෙන්න මේ ක්‍රියාවලිය විනාශ කිරීම සඳහා කියන යාන්ත්‍රණය. අපිට ඒවත් වෙනස් වෙන්න බෑ. அந்த விதத்தில் இந்த அரசியல் பலத்தை கொண்டு இந்த 159 பேருமே ஒரு கோர்ட்ல சிந்திச்சு மாற்றத்தை கொண்டு வந்து முயற்சி செஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய 12 15 லட்சத்துக்கு உட்பட்ட அரசியல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் தான் இந்த மாற்றத்துக்கு ஒத்துழைக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் இதுவரை காலமும் ஏதோ ஒரு விதத்தில் காலத்தை போட்டுக் கொண்டதாக அல்லது கமிஷனுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பயணங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்குது. இப்போ அவங்க இந்த மாற்றத்துக்கு அவங்க அப்டேட் ஆகிறதுக்கு உடனடி தயாராக இல்லை. அதனால கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு முன்வைக்கக்கூடிய திட்டங்களும் அவங்க அதுக்கு அப்டேட் ஆகி செய்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இழுபறியான போக்கில் இருக்கிறது தான் இந்த காலதாமதத்துக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. අපි ග්‍රාමස්ථ මාත්‍රකාවට ගියාම සමුද්‍ර මාත්‍රකාවට ගියාම පොලිස් වෛද්‍ය මාත්‍රකාවට ගියාම බෙහෙත් ගන්න ගියාම පෝස්ට් එකට ගියාම අපි කතා කරන විදිය අපි ප්‍රශ්නට අහුම්කම් දෙන විදිය ප්‍රශ්න විස්තර විදිය තාම කරන්නේ. அந்த விதத்தில் வந்து நீங்கள் இப்போ அரசாங்கம் மாறி இருக்குது, அரசியல்வாதிகளுடைய அணுகுமுறையில் நீங்கள் இயல்பாக காண்கிறீர்கள். ஆனாலும் நாங்கள் அரசு நிர்வாகங்களுக்கு போகும்போது குறைந்தபட்சம் ஒரு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், போலீஸ் காரியாலயத்துக்காக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் இன்னும் அந்த நிர்வாகத்தினுடைய நடைமுறை வந்து இன்னும் மாற்றமாக இல்லை, பழையமாகி தான் இருக்குது. அதை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். අපි තේරුම් ගන්න ඕන අපි මේක නිකන් අපි ඡන්දකින් ආණ්ඩුවක් මාරු කරන නෙවෙයි. අපි හිතනවා මේකට විනාශ කරන්න. අපි කතා කරන ප්‍රංශයේ ජර්මනිය ඩෙන්මාර්කේ කැනඩාවේ කරන්න නම් අපි මේ සිස්ටම් එක මාරු කරන්න ඕනේ. අමාරු කාරණයක්. මොකද ඒකට සමහර මිනිස්සු දේශනා වෙනස් වෙන්නේ. මිනිස්සු වෙනස් වෙන්නේ. அந்த விதத்தில் நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக கொள்ளக்கூடிய எங்களோட பிரதேச மக்கள் போயிருக்கக்கூடிய நாடுகளாக பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து சொல்லி நாங்கள் பார்த்து அந்த நாடுகளை உதாரணமாக கதைச்சி கொண்டோம். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கு ஈடாக எங்கள் நாடு மாறணுமா இருந்தால் இந்த அரசு நிர்வாக அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் மனநிலையாக அவங்க மாறணும், எங்களுடைய நாட்டை நாங்கள் மாற்றணுன்றதுக்காக அவங்களை அர்ப்பணிப்பு அவங்க கொடுக்க தயாராகும். ප්‍රශ්න ගැටලු අදහස් පිළිගන්නවා. නමුත් මම කියන්නේ ඒවා ක්‍රියාවට නැගෙන්නේ පුදු කාලයක් අවශ්‍ය වෙයි. අපි ඒවට එක දිගට මහන්සි වෙන්න වෙයි. සමහර ඒවාට නිකන් නේද නිදාරින් එක වැටුම් දා ගන්න වෙයි.
එහෙම තමයි නේද අපි කිව්ව පළියට කිව්ව විදිහට වෙනස් කරන්න පුළුවන් දේවල් ගොඩාක් නැහැ. ඒ නිසා අපි மாற்றுபவர்களுக்கு எவ்வளவு அந்த விதத்துல வந்து நீங்க முன்வைக்க ஒவ்வொரு கிரக்கில இருக்கட்டும் அது எதுவுமே உடனடியாக சொன்ன மாத்திரத்துல அதிகாரிகளை கொண்டு அதுக்கு தீர்வு தேடிக்கொள்ளலாமான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம். அதுக்காக நாங்கள் சில இடங்களில் தர்க்கங்களை பண்ண வேண்டியிருக்கும், சில இடங்களில் அது முரண்பாடுகள் வரும். ஆனால் அதையும் கடந்து அதுக்குரிய தீர்வுகள் நாம் தேடி ஆகணும். அதுக்கு நான் முயற்சிப்பேன். இப்போ நீங்கள் முன்வைக்க சில பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் இதில் கைது கொள்வோம். ටයිමින් සම්බන්ධව කතා කරගෙන මොකද උත්සාහයක් කරලා ඉතා ඉක්මනින් කියන්න මොකක්ද අපි මුල කරන්න පුළුවන්. அந்த இடத்துல நீங்கள் முதலாவது ஒதுக்கி தர சொல்லி அது வந்து ஒரு பெர்மிட்டை கொடுக்குறது மட்டுமான காரியம் இல்லை, அதுக்கு பொருத்தமான ஒரு நேரத்தை ஒதுக்கணும், டைம் ஒன்று ஒதுக்கணும். அப்போ அது சம்பந்தமாக NTC கலந்தாய்வுக்கு பிறகு அதுக்குரிய